Hello everyone, welcome back to my channel. வணக்கம் guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா நம்ம சென்னையில இருக்கிற காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீன் மார்க்கெட். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்ல இருந்து ஃபிஷஸை வெளியே எடுத்து டைரக்டா போட் பார்க் பண்ண இடத்துலயே அவங்க வச்சு ஏலம் விட்டு இவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி ரொம்ப பெரிய மார்க்கெட்டும் கூட. இங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஏலம் விடும்போதே உங்களுக்கு சீப் ரேட்ல உங்களுக்கு இந்த ஃபிஷஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து ரேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஒரு ரேட்ல விற்பாங்க. டிமாண்டை பொறுத்து அந்த ரேட்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ இப்போ நான் போன டைம்ல கொஞ்சம் டிமாண்டாவே இருந்தது. ஆனா நான் வாங்கின ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபிஷ்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஹெவியா இருந்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கிலோ கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேசிவ் ஃபிஷ் தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வாங்கினதும் இந்த காசிமேடு மார்க்கெட்டை வந்து ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு நான் எல்லா ஃபிஷ்ஷஸும் பார்த்து ஸோ அதை பத்தின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபிஷ்ஷை தான் நம்ம இப்போ வாங்க போறோம். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஃபிஷ், ஒரு 8 kgs கிட்ட இருந்தது அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வேயிங் மிஷின் இங்க எங்கேயுமே பக்கத்துல இல்ல வே பண்ணி பாக்குறதுக்காக. இது ஹோல்சேல் பிரைஸ்ன்றதுனால இது ஓரளவு ரீசனபிள் தான். நான் வேறையும் இதே மாதிரி இருக்கிற வெரைட்டி, இது வந்து ஒரு மேங்க்ரூவ் ஜாக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அண்ட் இது வந்து ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி எக்ஸாக்டா இதோட தமிழ் பேர் என்னன்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, கொடுவான்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபிஷ் வந்து வேறையும் ஒரு 2-3 பேர் வச்சிருந்தாங்க. அவங்க கிட்டயும் நான் ரேட்ஸ் கேட்டேன். ஒருத்தங்க பார்த்தா 1400 ரூபா சொன்னாங்க. இதோட சின்னதா இருந்தது ஆனா அந்த ஃபிஷ். அதே மாதிரி இன்னொருத்தங்க கிட்ட கேட்டப்போ 2500 ரூபா சொன்னாங்க. சரி, நான் இந்த ஃபிஷ் பார்க்கும்போது எனக்கு இருந்தது ஒண்ணே என்னன்னா, இது ஒரு ஸ்டொமக் பெருசா இருக்கு. இது கண்டிப்பா அதோட வயிற்றுக்குள்ள ஏகப்பட்ட இது இருக்கும், அதனாலதான் இது ரொம்ப பெருசா தெரியுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுல சொன்னாங்க இது நல்லா தான் இருக்கு அந்த மீன், அதை வாங்கிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எவ்வளோன்னு நான் விலை பேசும்போது ரொம்ப நேரம் விலை பேசினேன். 2000 ரூபா சொன்னாங்க. அப்படி இப்படியும் கம்மி பண்ணி அது இது பேசிட்டு நான் 1500 ரூபாய்க்கு நின்னேன். ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லை. பட் வர்த்தான ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் சொல்லுங்க, உங்களுக்கு வர்த்தான ரேட்டான்னு தெரியுதான்னு சொல்லுங்க. நீங்க பேரம் பேசுறதுக்கு எதுவுமே பண்ண முடியல என்னால. அவங்க வந்து 1700 தான் ஃபைனல் பிரைஸ் அப்படின்ட்டாங்க. அது கம்மியா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி, எங்களுக்கும் அது வந்து வர்த்தா தான் இருந்தது. எங்க வீட்லயும் வந்துட்டு பரவாயில்ல விடு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷை கொடுத்துட்டு வாங்கிட்டோம். நாங்க வாங்கிட்டு இது அப்புறம் கட் பண்ணி நாங்க பீஸ் போட்டு தான் நாங்க வீட்டுக்கு கொண்டு போனோம். ஏன்னா இது அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதை வந்து கிளீன் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. அதுக்கான நைஃப் இதெல்லாம் வேணும். ஸோ இந்த கிளீன் பண்ற வீடியோ எல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோல போடுறேன். ஸோ அதுக்கு வந்து கட்டிங்காக நான் கொண்டு போனேன் இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வந்து யூடியூபுக்காக வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இந்த கட்டிங் வீடியோ மட்டும் போடுறாங்க. ஸோ நம்மளும் இந்த கட்டிங் வீடியோவை செப்பரேட்டாக நான் போடுறேன். இப்போ ஷார்ட்டாக வந்து நான் கொஞ்சம் அப்படியே பேட்சாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை எப்படி கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன், அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை வந்து நீங்களும் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க, அதே மாதிரி நான் வாங்கினது ஒரு நல்ல ரீசனபிளான பிரைஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. எனக்கு இது பேரம் பேசுறதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ எங்க வீட்லயும் வந்துட்டு அவங்களுக்கு ஓகேவா தான் இருந்தது இவ்வளோ பெரிய ஃபிஷ். ஏன்னா நாங்களும் நிறைய ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இவ்வளோ பெரிய ஃபிஷ் நாங்கள் ஒரு 1700க்கு நாங்கள் வாங்கினது கிடையாது. ஸோ மேபி கொஞ்சம் டேலண்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக பேரம் பேசி வாங்குறவங்களுக்கு இருக்காங்க. இங்க வீடியோ பற்றின ஒப்பீனியன் சொல்லுங்க, கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம ப்ளீஸ். அண்ட் பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டனும் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டன்டா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் கண்ணன். ஆளை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் மாட்டாங்க.